அமெரிக்காவில் கடும் பனிப்பொழிவு காரணமாக 7 மாகாணங்களில் அவசர நிலை பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது. புவி வெப்பமயமாதல் தாக்கத்தின் மறுவடிவமாக மாறிவரும் பருவநிலை வளர்ந்த நாடு ஏழை நாடு என்று பார்க்காமல் எல்லா நாடுகளையும் கடுமையாக பாதித்து வருகிறது. கடும் பனிப்பொழிவால் அமெரிக்காவில் பல மாகாணங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன. பல மாகாணங்களில் அவசர நிலை அறிவிக்கப்பட்டுள்ளது. கான்சாஸ், இண்டியானா, மிசௌரி, கென்டக்கி, லூயிஸ்வில்லி உள்ளிட்ட 7 மாகாணங்களில் அவசர நிலை அறிவிக்கப்பட்டுள்ளது. கான்சாஸ் மற்றும் இண்டியானா மாகாணங்களில் 7.7 அங்குலம் பனிப்பொழிவு பதிவாகியுள்ளது. கென்டக்கியில் பனிப்பொழிவு சாதனை படைத்துள்ளது. அங்கு சாலையில் நிறுத்தப்பட்டிருந்த வாகனங்கள் பனியில் புதைந்துள்ளன. வர்ஜீனியா, இண்டியானா, கன்சாஸ் மற்றும் கென்டக்கி ஆகிய இடங்களில் பனிப்பொழிவால் நூற்றுக்கணக்கான கார்கள் சறுக்கி விழுந்து விபத்துக்குள்ளானது. வடகிழக்கு கன்சாஸில் உள்ள நெடுஞ்சாலைகள் நடக்க முடியாத அளவிற்கு இருப்பதால் அந்த சாலைகள் மூடப்பட்டுள்ளன. கடும் பனிப்பொழிவால் 60 மில்லியன் மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். அமெரிக்காவில் பனிப்பொழிவு மேலும் அதிகரிக்கும் என்று அங்குள்ள வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வேகமாக வெப்பமடையும் ஆர்க்டிக் துருவ சூழலில் அதிகரிப்பு காரணமாக பனிப்பொழிவு அதிகரிக்கலாம் என்று ஆய்வுகள் தெரிவித்துள்ளன.